சூரிக் சிவன் கோயில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரூட்டும் அன்பே சிவம். சூரிக் சிவன் கோயில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரூட்டும் அன்பே சிவம். தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே. தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே. இது பரவி கிடக்கும் காற்று தமிழர் மூச்சு 18 அகவை கடந்து பணி செய்யும் எங்கள் அமைப்பு. சூரிக் சிவன் கோவில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுரல் பெற்று வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரோட்டும் அன்பே சிவம். தமது சத்தமிடும் வேளையிலும் அத்திசையும் ஊனமதை சுமந்தோரையும், எத்தனையோ இடர்களிலும் கோழையல்ல ஏழையன்று மானமதை சுமந்தோரையும். தமது சத்தமிடும் வேளையிலும் அத்திசையும் ஊனமதை சுமந்தோரையும், எத்தனையோ இடர்களிலும் கோழையல்ல ஏழையன்று மானமதை சுமந்தோரையும். மண் சுமந்த மேனியர்கள் மறுபேரை உருவாக்கி காத்து வந்த அன்பே சிவன். கடல் ஏறை கூட்டும் தீனம் வடகிழக்கில் வாழுகின்ற வறியவர்கள் வாழ்விடங்கள் தேடி வந்து பணி செய்வதும், இயற்கையிடர் மேறுகின்ற ஊர் முழுதும் ஓடி வந்து இயன்றவரை துணை கொள்வதும். வடகிழக்கில் வாழுகின்ற வறியவர்கள் வாழ்விடங்கள் தேடி வந்து பணி செய்வதும், இயற்கையிடர் மேறுகின்ற ஊர் முழுதும் ஓடி வந்து என்றவரை துணை கொள்வதும். முத்தமிழை வாழ வைத்து இந்தமிழர் ஆண்டு வந்த இந்த நீகு பூமியையா, வேண்டுவது சேவை ஐயா. கைத்தொழிலை ஊக்கி வைத்து கல்விதனை ஓங்க வைத்து கணனிமயமாக்கி வைப்போ. அர்த்தமுள்ள சமுதாய ஒற்றுமையை உருவாக்கி அறியாமை ஊட்டி வைப்போ. கைத்தொழிலை ஊக்கி வைத்து கல்விதனை ஓங்க வைத்து கணனிமயமாக்கி வைப்போ. அட்டமுள்ள சமுதாய ஒற்றுமையை உருவாக்கி அறியாமை ஊட்டி வைப்போ. ஏழைகளின் நல்வாழ்வில் ஓடி வந்து நீ உதவ என்னடா ஏன் தயக்கம், இது எங்களின் தமிழ் முழக்கம். சூரிக் சிவன் கோவில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரோட்டும் அன்பே சிவம். தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே.
அமைதியாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே, பரவி கிடக்கும் காற்றில் பாசத்தமிழர் மூச்சு 18 அகவை கடந்து அணி செய்யும் எங்கள் அமைப்பு. சுழிசூரி சிவன் கோவி அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுவர் பெற்று வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து உயர்வோட்டும் அன்பே சிவம். சுவிஸ் சூரிச் சிவன் கோவில் சைவத்தமிழ் சங்கம்
ஆவடு துறை அரணே வேதனறிதலை தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூதவரம் பறை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீரவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை தொண்டு திருத்தொண்டு பரவுவாம். ஓம் நம பார்வதிபதே. தென்னாடிய சிவனே போற்றி. இன்பமே சூழ்க. அடுத்ததாக எங்களுடைய தேச விடுதலைக்காக உயிர்நீத்த அத்தனை மாவீரர்களையும் பொதுமக்களையும் சைவ தமிழ் சங்கத்தில் தொண்டாற்றி அமரத்துவம் அடைந்த அத்தனை உள்ளங்களையும் நினைவு கூர்ந்து அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். அடுத்ததாக தமிழ்த்தாய் வாழ்த்து சைவ தமிழ் சங்கத்தால் உருவாக்கப்பட்டு இசைப்பிரியன் அவர்களுடைய இசையில் வேலனையூர் சுரேஷ் அவர்கள் வரிகளை ஓக்க எங்களுடைய இளம் தொண்டர் சபையினரும் பஜனை குழுக்களும் இணைந்து பாடிய எங்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து இப்போது திரையிலே விரிகிறது. நாங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்து அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மரியாதை செலுத்துவோம். அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாட்டுக்கு தந்தை செல்வா அவர்களுடைய பட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 50 ஆண்டு நிறைவு வந்தனம் சொல்லி சந்தனம் கொடுத்து வந்தோரை வரவேற்போ. இது செந்தமிழ் பேசும் தமிழ் பண்பாடு. அன்பினால் கரம் கோர்ப்போ. எங்கள் அரும் தமிழ் மொழி காப்போ. முந்து தமிழே உனக்கு முதல் வணக்கம். உயிர் மூச்சினில் என்றும் தமிழே நிறைந்திருக்கும். முந்து தமிழே உனக்கு முதல் வணக்கம். உயிர் மூச்சினில் என்றும் தமிழே நிறைந்திருக்கும். கொஞ்சு தமிழ் அஞ்சு நிலம் விஞ்சு தமிழே. ஒளி பஞ்சு தமிழ் மஞ்சு தொட உஞ்ச தமிழே. புங்கு தமிழ் உந்து தமிழ் முந்து தமிழே. எங்கள் சைவ தமிழ் சங்க தமிழ் தங்க தமிழே. எங்கள் சைவ தமிழ் சங்க தமிழ் தங்க தமிழே. வந்தனம் சொல்லி சந்தனம் கொடுத்து வந்தோரை வரவேற்போ. இது செந்தமிழ் பேசும் தமிழ் பண்பாடு. அன்பினால் கரங்கோப்போ. எங்கள் அரும் தமிழ் மொழி காப்போ. கொஞ்சு தமிழ் அஞ்சு நிலம் பிஞ்சு தமிழே. ஒளிர் பஞ்சு தமிழ் மஞ்சு தொட உஞ்ச தமிழே. பொங்கு தமிழ் உந்து தமிழ் முந்து தமிழே. எங்கள் சைவ தமிழ் சங்கத்தமிழ் தங்கத் தமிழே. தமிழ்தான
அனைத்திலும் முதல் மேன்மை இந்த உலகறியும் தமிழ் மொழியின் வாண்மை. அமிழ்தினை இனிக்கும் சொல் தூய்மை. தமிழ் அனைத்திலும் வெல்ல காரணம் வாய்மை. ஆறுமுக நாவலரும் விபுலானந்தரும் உயிராய் போற்றிய மொழி. எங்கள் சின்னத்தம்பி புலவரும் சோமசுந்தர புலவரும் வாழ்த்தி வணங்கிய செம்மொழி. மூவேந்தர் ஆண்டமொழி இது மாவீரர் மொழிந்த மொழி. காவிய தலைவன் மொழி எந்த காலத்திலும் செழிக்கும் செம்மொழி. மூவேந்தர் ஆண்ட மொழி இது மாவீரர் மொழிந்த மொழி. காவிய தலைவன் மொழி எந்த காலத்திலும் செழிக்கும் செம்மொழி. வந்தனம் சொல்லி சந்தனம் கொடுத்து வந்தோரை வரவேற்போம். இது செந்தமிழ் பேசும் தமிழ் பண்பாடு. அன்பினால் கரம் கோர்ப்போம். எங்கள் அரும் தமிழ் மொழி காப்போம். இது மூவேந்தர் ஆண்டமொழி, இது மாவீரர் மொழிந்த மொழி, இது காவிய தலைவனின் உயிர்மொழி, இந்த காலத்திலும் செழிக்கும் செம்மொழி. மொழிதான் இனத்திற்கே அடையாளம் சொந்த. மொழி இழந்தால் இனமே அழிவாகும். மொழியினிற்காகவே பெரும் தியாகம் செய்த முதலினம் தமிழினம் அதுவே ஓர்மம். தமிழிசைப்பாவிலும் செந்தமிழர் நாவிலும் தன்னாட்சி புரியும் தொன்மொழி. நாங்கள் அமுழ்தென சூட்டுகின்ற தூய தமிழ் பெயரிலும் நனி சிறந்து ஓங்கும் நன்மொழி. மூவேந்தர் ஆண்டமொழி இது மாவீரர் மொழிந்த மொழி. காவிய தலைவன் மொழி எந்த காலத்திலும் செழிக்கும் செம்மொழி. மூவேந்தர் ஆண்ட மொழி இது மாவீரர் மொழிந்த மொழி. காவிய தலைவன் மொழி எந்த காலத்திலும் செழிக்கும் செம்மொழி. வந்தனம் சொல்லி சந்தனம் கொடுத்து வந்தோரை வரவேற்போம். இது செந்தமிழ் பேசும் தமிழ் பண்பாடு. அன்பினால் கரம் கோர்ப்போம். எங்கள் அரும் தமிழ் மொழி காப்போம். சைவ தமிழ்ச் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அழிபசித்தல் தாயக இசைச்சங்கமும் தாயக உணவு கண்காட்சி 2026 இப்போது சிறப்பாக ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. சைவ தமிழ்ச் சங்கத்தினுடைய வருடாவருடம் நடத்துகின்ற இந்த அற்றார் அழிபசித்தல் பல வலிகளுக்கு மத்தியில் பல அர்ப்பணிப்பான உழைப்புகளுக்கு மத்தியில் சிறப்பாக இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. இந்த விழாவை ஆரம்பித்து வைத்து இந்த நாடாவை வெட்டி வைப்பதற்கு திரு மூர்த்தி அவர்களையும் சைவ தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் திரு சின்னராஜா ராதாகிருஷ்ணா அவர்கள் இருவருமாக இணைந்து இந்த நாடாவை வெட்டுகின்ற போது சைவ தமிழ்ச் சங்கத்தினுடைய அன்பே சிவத்தினுடைய இந்த உணவு கண்காட்சி இப்போது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அற்றார் அழிபசித்தல் தாயக இசைச்சங்கமும் தாய உணவு கண்காட்சி 2026 இப்போது ஆரம்பமாகிறது.
மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. மங்கள விளக்கேற்ற சைவ தமிழ் சங்கத்தினுடைய நீண்ட கால தொண்டர்களாக இருக்கக்கூடிய திருமதி சரவண பெருமாள் தயாநிதி இணையர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைக்கின்றோம். திரு செல்வகுமார் அவர்களை அன்போடு அரங்குக்கு அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக தேவாரம் பாடுவதற்கு சைவ தமிழ் சங்கத்தினுடைய நீண்டகால தொண்டர் செல்லர் சாம்பசிவம் அவர்கள் இப்போது இந்த அரங்கில். நில நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன் வாழன கண் மடவாள் வாழன கண் மடவாள் அவள் வாடி வருந்தாவே கோழிலில் பெருமான் குண்டையூர்த்தில நெல்லு பெற்றேன் ஆளிலையம் பெருமான் ஆளிலையம் பெருமான் அவை அட்டி தரப்பணியே நில நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன் பரந்தெழுந்த சமன் முதலால் பரசமய இருள் நீங்க சிறந்தழுவு செய்வனர் திருநீற்றின் ஒளி விளங்க அகந்த புகழியர்வோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி புங்களல் போத்தி போத்தி உன்னவ பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க. சைவ தமிழ் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடத்தும் அற்றார் அழிபசதித்தல் தாயக இசை சங்கமத்தில் அடுத்த நிகழ்வாக எங்களுடைய தேச விடுதலைக்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த மாவீர செல்வங்களையும் பொதுமக்களையும் எங்களுடைய சைவ தமிழ் சங்கத்தினுடைய தொண்டாற்றி சிவதம் அடைந்த அத்தனை உறவுகளையும் நெஞ்சில் நிறுத்தி எல்லோரும் எங்களுடைய தலைகளை குனிந்து ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். சைவ தமிழ் சங்கத்தோடு தொண்டாற்றி எம்மை விட்டு பிரிந்த உறவுகளை அந்த ஆண்டில் வருகின்ற அற்றார் அழிபசதித்தல் நிகழ்வு மண்டபத்தில் அவர்களை நினைவு கூறுவது வழமை. அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டு, அதாவது சென்ற ஆண்டு எம்மை விட்டு பிரிந்தவர்களை நினைவு கூற இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சிவத்தொண்டர்களாக அமரர் சுரேஷ்குமார் உமேஸ்வரன் அவர்கள் சிவன் தொலைக்காட்சியினுடைய படப்பிடிப்பாளராகவும் ஒரு சிறந்த கவிஞராகவும் எங்களுடைய இந்த அற்றார் அழிபசதித்தல் நிகழ்வு வருகின்ற போது தானாகவே விளம்பரப்படுத்தி ஒரு பல்முக கலைஞனாக இருந்த எங்களுடைய சுரேஷ் என்று செல்ல அழைக்கப்படுகின்ற சுரேஷ் அவர்களுடைய நினைவு இங்கே சுமந்து நிற்கின்றோம். அவருடைய திருவுருவ படத்துக்கு மாலை அணிவிக்க அவருடைய உறவாக இருக்கக்கூடிய திருமால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமால் அம்பலவாணர். அதுபோன்று நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் வாழ்ந்தாலும் எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் எங்களுடைய தமிழையும் சைவத்தையும் பின்பற்ற வேண்டும், அதை கற்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சைவ தமிழ் சங்கம் உருவாக்கப்பட்டது. எங்களுடைய அடுத்த தலைமுறை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆனா எழுதி பழக்கிய ஏடு தொடக்கி வைத்த எங்களுடைய ஐயா அவர்கள் பாமன கணேசன் ஐயா அவர்களும் அவருடைய பாரியார் புஷ்பவதி அம்மா அவர்களும் இறந்திருந்தார்கள். அவர்களுடைய நினைவாக அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஜேந்தன் குடும்பத்தினர் அந்த திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து அந்த விளக்கினை ஏற்றி வைப்பார்கள்.
அடுத்து எங்களுடைய ரகுபாலன் அவர்கள் நினைவு கூறப்பட இருக்கின்றார். சைவத்தமிழ் சங்கத்தினுடைய வாசகமாக இருக்கக்கூடிய தமிழங்கள் மொழி சைவமங்கள் வழி என்கின்ற அந்த வாசகத்தை உருவாக்கிய ரகுபாலன் அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார். அவருக்கான திருவுருவத்துக்கான படத்தினை மாலையை அணிவிக்கு விளக்கேற்ற அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த திரு பரமசிவம் அருளம்பலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு வந்த இவருடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆசியுரை வழங்க எங்களுடைய ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவகாமநிதி சிவஸ்ரீ வாமதேவ கைலாசநாத குருக்கள் ஐயா அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைத்து நிற்கின்றோம். எல்லாம் வல்ல விநாயக பெருமான் துணை கொண்டு சூரிச் கிளாட்புரூக்கிலே எம்பெருமான் பார்வதி உடனுரை பரமேஸ்வர பெருமானுடைய திருத்தாள்களை வணங்கி இன்றைய தினம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று எம்பெருமானுடைய பொற்பாதங்களை பணிந்து கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற சான்றோர்கள், பெரியோர்கள், தாயகத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பே சிவம் அறக்கட்டளையினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் குமணன் அவர்களுக்கும் எங்களுடைய வரவேற்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற சான்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அன்பே சிவம் அறக்கட்டளையானது அருள்மிகு சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தினருடைய ஒரு மக்களுக்காக பணி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பானது இன்று 30 வருடங்கள் கடந்திருக்கின்ற இந்த சைவத்தமிழ் சங்கம் என்ன சாதித்திருக்கின்றது என்றதை பார்க்கும்போது அன்பே சிவம் அறக்கட்டளை அதிலே மிகவும் உன்னதமானது. வெறுமனே ஒரு நிகழ்ச்சியை செய்கின்றோம் அல்லது ஒரு நிகழ்வை செய்கின்றோம் என்று இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு அல்லது எங்களுடைய ஈழ நாட்டிலே உள்ள மக்களுக்கு எவ்வாறு அது பயன் தரும் என்பதற்காக ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து செய்கின்ற அன்பே சிவம் அறக்கட்டளைக்கும் அருள்மிகு சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தினருக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். இதனால் பெறப்படுகின்ற இந்த நிதியானது அங்கே முகமாலையிலே அன்பே சிவம் அறக்கட்டளையினால் நிர்வகித்து வரப்படுகின்ற மூதாளர் இல்ல பராமரிப்பு மற்றும் கட்டுமான செலவுக்கு இந்த நிதியானது பயன்படுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே உங்களால் இயன்ற இந்த நற்காரியத்தில் இணைந்த எல்லோருக்கும் எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற ஆசி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சைவத்தமிழ் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அழிபசதித்தல் தாயக இசைச்சங்கமம் நிகழ்விலே அடுத்து உங்கள் எல்லோரையும் வரவேற்க சைவத்தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் ஸ்ரீஸ்கந்தவேள் செல்லப்பா அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைக்கின்றோம். சைவத்தமிழ் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் அறக்கட்டளை நடாத்தும் அற்றார் அழைப்பசி தீர்த்தல் 2026 நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சைவத்தமிழ் சங்கத்தின் சார்பில் முதற்கண் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனைவரையும் அன்போடு வருகிற வரவேற்றுக் கொண்டு இன்று இந்த நிகழ்விற்கு தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற
அன்பே சிவம் அறக்கட்டளையினுடைய தாயக இணைப்பாளர் திரு குமரேசன் குமணன் அவர்களை சைவ தமிழ் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்து மூர்த்தி அவர்களையும் மற்றும் பொறுப்பாளர்களையும் வருக வருக என சைவ தமிழ் சங்கத்தின் சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதோடு இன்று இந்த அரங்கத்திலே நிகழ இருக்கின்ற இசை சங்கமம் நிகழ்வினை மிகவும் சிறப்புற நடாத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற அனைத்து இசை கலைஞர்களையும் மற்றும் பாடகர்களையும் சைவ தமிழ் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்விற்காக இன்று 2 நடன ஆலயங்களை சேர்ந்த நடன கலைஞர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் சைவ தமிழ் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, மேலும் இந்த வருடம் இசைக்குயில் நிகழ்விலே நெருப்பின் குரல் நிகழ்வில் பங்கு பற்றி வெற்றியீட்டிய 2 குழுக்கள் இன்று இந்த அரங்கத்திலே நிகழ்வை நடாத்துவதற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் சைவ தமிழ் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, மற்றும் இந்த நிகழ்விற்காக இந்த மண்டபத்தையும் அரங்கத்தினையும் மிகவும் அழகாக வடிவமைத்து தந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் ஒலி அமைப்பாளர்கள், அத்தோடு இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற சிவன் தொலைக்காட்சி பணியாளர்கள் அனைவரையும் சைவ தமிழ் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு முக்கியமாக இந்த நிகழ்விற்காக எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஆதரவு கரம் தந்து கொண்டிருக்கின்ற வர்த்தக பெருந்தகைகள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் சைவ தமிழ் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்று, அத்தோடு இந்த நிகழ்விற்காக நேரகாலம் பாராது 2 கிழமைகளுக்கு முன்னாலேயே இதற்கான ஆயத்த வேலைகளை செய்திருந்தாலும் கடந்த 2 நாட்களாக உறக்கமின்றி பணியாற்றி கொண்டிருக்கின்ற 150க்கும் மேற்பட்ட சைவ தமிழ் சங்கத்தினுடைய தொண்டர்கள் இங்கு மண்டபத்திலே இந்த உணவு கண்காட்சியிலே நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக உங்கள் கண்ணுக்கு முன்னாலே பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களை தவிர கண்ணுக்கு புலப்படாமல் பின்பக்கமாக நின்று கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரையும் சைவ தமிழ் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சைவ தமிழ் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடத்துகின்ற அற்றார் அலைவாசித்தல் தாயக இசை சங்கமம் இப்போது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே இப்போது இந்த அரங்கில் பல கலை நிகழ்வுகள் அரங்கேற இருக்கிறது. அதற்கு முன்னர் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்கு என்னோடு இணைந்து தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு சிறந்த அறிவிப்பாளர், அவருடைய கையில் ஒலி கடத்தி கிடைத்தால் உங்களுடைய நரம்புகள் எல்லாம் அப்படி முறுக்கேறும், அப்படி ஒரு நெருப்பின் குரல் கதைக்கக்கூடிய ஒரு சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர், உங்கள் எல்லோரையும் இந்த அரங்கை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தம்பி கவிதரன் அவர்களை இந்த அற்றார் அழிபசைத்தல் அரங்கு வரவேற்று காத்திருக்கிறது. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் நிகழ்ச்சி தொகுப்பாளர், இவர் நிகழ்வுகளின் தொகுப்பாளர். இந்த நிகழ்வுகளின் தொகுப்பாளரோடு இணைந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சூரி சிவம் கோயில் சைவ தமிழ் சங்கம் அன்பே சிவம் சார்பாக இருகரம் கூப்பி வரவேற்றுக் கொண்டு, உலகமெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவனாக விளங்குகின்ற அந்த பராபரன் உடைய திருவருளும், எங்களுடைய குலசாமியாக இருக்கின்ற பரமசிவனுடைய திருவருளும் இந்த நிகழ்வு சிறக்க அவர்களுடைய ஆசியுடன் ஆரம்பமாகுகிறது. சூரி சிவங்கோயில் சைவ தமிழ் சங்கம்
அன்பே சிவம் நடத்துகின்ற அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ். அடுத்தது என்ன நிகழ்வு என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களை நிகழ்வுகளை தொகுத்து வழங்க இந்த அரங்குக்கு அழைத்திருக்கின்றோம். இனி இந்த அரங்கு உங்களிடம். சூரிச்சில் எழுந்தருளியிருக்கிறான் சுந்தர சிவன். அந்த சுந்தர சிவன் தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு அருளை மட்டுமல்ல, போர் சூழலினால் 30 வருடம் போர் சூழலினால் வலி சுமந்தவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக முகமாலையிலே சிவபுர வளாகத்தை அமைத்து தாங்கி பிடித்து நிற்கின்ற அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறது இந்த அறக்கட்டளை சார்ந்த ஆன்மீக நிறுவனம். இப்போது சைவ தமிழ் சங்கத்தினுடைய தலைவருடைய சிறப்புரை இந்த அரங்கிலே. ஆமாம், ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த சொற்பதத்திற்கு, அந்த பொறுப்புக்கு மிக பொருத்தமானவர் இவர். ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த சொற்பதத்திற்கும் அந்த பொறுப்புக்கு மிக பொருத்தமானவர் இவர். ஆனபடினாலே தான் இத்தனை தொண்டர்களும் இவருடைய சொற்கேட்டு ஒருங்கிணைகிறார்கள். ஆதலால் வள்ளுவன் சொல்லுகிறான், இதனால் இவன் கண் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று. இதை இவன்தான் செய்வான் என்று காலம் முடிவெடுத்து அவன் கையிலே ஒப்படைப்பது தான் அந்த சாலச் சிறந்த தலைமைத்துவத்தினுடைய பண்பு. எனவே அந்த வள்ளுவன் சொன்ன பதிகளுக்கும் இந்த சைவத்தமிழ் சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக யாவரையும் ஒருங்கிணைக்கின்ற அன்புக்குரிய ராதாண்ணனுடைய பேச்சு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. அனைவரும் ஒரு உற்சாகமான கரவொலிகளோடு இந்த விழாவுக்கு அட்டார் அழிவசைத்தல் 2026ஆம் ஆண்டுக்கான இந்த விழாவினை சிறப்பிக்க இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் பிரத்தியோகமாக எங்களுடைய தாயக அன்பே சிவம் இணைப்பாளர் குமரன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அத்தோடு மூர்த்தி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அத்தோடு இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் சைவ தமிழ் சங்கம் சார்பில் அனைவருக்கும் வணக்கத்தினையும் வரவேற்று கொண்டு, சைவ தமிழ் சங்கமானது 1994ஆம் ஆண்டு என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்று வரை இடைவிடாது அதனுடைய பணிகள் மென்மேலும் சிறப்பாக செய்வதற்கு என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற அனைத்து தொண்டர்களையும் மனமாற பற்றி கொள்கின்றேன். பல சூறாவளிகள், பல சுனாமிகள் சுவிஸ் மண்ணில் வந்து போனாலும் எங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் மீறாது எங்களுடைய மக்களுக்கான பணியினை செவ்வனே செய்து வருகின்றோம். பல இடர்கள், பல துன்பங்கள் எங்களுக்கு வந்தாலும் எங்களுக்கான மக்கள் பணியினை நாங்கள் செவ்வனே செய்து வருகின்றோம் என்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 32 வருடங்களுக்கு முன் சைவ தமிழ் சங்கத்தை உருவாக்கிய தமிழீழ பற்றாளர்கள் எவ்வாறு எங்களுக்கு உணர்வூட்டி இந்த சைவ தமிழ் சங்கத்தை உருவாக்கினார்களோ, என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொன்னார்களோ, அந்த வகையில் எங்களுடைய தாய் மண்ணிலும் இந்த சுவிஸ் மண்ணிலும் பல வேலை திட்டங்களோடு சைவ தமிழ் சங்கமானது இயங்கி வருகின்றது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பார்க்கலாம், எங்களுடைய படை பலத்தை பார்க்கலாம். பெருமிதம் கொள்கின்றேன், சைவ தமிழ் சங்க தொண்டர்களின் இந்த அர்ப்பணிப்பானது, அதாவது நான் நினைக்கின்றேன், என்னுடைய கணிப்பு சிலவளை பிழையாக இருக்கலாம், இருந்தாலும் சொல்கின்றேன், இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இப்படி ஒரு தொண்டர் குழாம் சைவ தமிழ் சங்கத்தை இணைந்து வேலை செய்கின்ற அமைப்பாக இது செயல்பட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், பல அமைப்புகள் இங்கே நாங்கள், அதாவது 89, 90 பகுதிகளில் தொடங்கப்பட்டாலும் இன்று வரை அதனுடைய செயல்பாட்டில் எந்தவித ஒரு தளம்பலும் இல்லாமல், எந்தவித
குறைகளும் இல்லாது சைவ தமிழ்ச் சங்கம் தன்னுடைய பணிகளை செவ்வனே செய்து வருகின்றது. இந்த சைவ தமிழ்ச் சங்கம் இன்னும் மென்மேலும் வளர எங்களுக்கு ஆலயத்துக்கு வருகின்ற தொண்டர்களாக இருக்கலாம், அல்லது எங்கள் மீது பற்றுள்ள சுவிஸ் வாழ் மக்களாக இருக்கலாம், பலர் எங்களை வளர்த்து விட்டிருக்கின்றார்கள். அந்த வளர்த்து விட்டதிலிருந்து ஒரு சிறியளவும் நாங்கள் பின்னுக்கு போகவில்லை. நாங்கள் குழந்தையாக இருந்து 32 வருட முதுமை அடைந்திருக்கின்றோம். நாங்கள் சிறுவர் இளைஞர்களாக தொடங்கிய சைவ தமிழ்ச் சங்கம் இன்று நாங்கள் கிளப்பரவுகளை அடைந்தாலும் எங்களுடைய தொடர்ச்சியை எங்களுடைய இளந்தொண்டர் சபையினரும் இங்கே உள்ள இளைஞர்களும் தொடர்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த பெரு விழாக்களாக இருக்கலாம் அல்லது திருவிழாக்களாக இருக்கலாம், எங்களோடு சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை எங்களோடு சேர்ந்து செயல்படுகின்றார்கள். எனவே இந்த அமைப்பு எப்பொழுதும் ஒரு மக்கள் பணியை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படும். இங்கே உள்ள தளம்பல்கள் அல்லது அழுத்தங்கள் எங்களை ஒன்றும் செய்ய போவதல்ல. நாங்கள் ஒவ்வொருத்தரும் போராளி என்றால் போராளியாக இருக்க வேண்டும், பணியாளர்கள் என்றால் பணியாளர்களாக இருக்க வேண்டும். அதெல்லாம் மறந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இன்று பார்த்தால் சுவிஸ் மண்ணில் இவ்வளவு கட்டுப்பாட்டோடு நாங்கள் இருந்தோமோ, ஆனால் அந்த கட்டுப்பாடு இழந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல்பாட்டில் இறங்கி ஒவ்வொரு விழாக்களையும் ஒவ்வொரு கொண்டாட்டங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் ஒரு குடைக்கு கீழ் வந்து எங்களோடு நாங்கள் ஒரு பொது அமைப்புகள் அல்லது பொது மகனாக கேட்கிறேன், நீங்கள் அனைவரும் ஒன்றாக வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இங்கே பார்த்தால் போராளிகளை நாங்கள் கணக்கில் எடுப்பதில்லை. போராளிகள் இறந்தால் அவர்கள் மாவீரர்கள். போராளியாக தப்பி வந்தால், காயப்பட்டு வந்தால் அவர்களை யாரும் கணக்கெடுப்பதே இல்லை. இது எங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு வியாதி. இன்றைய பார்த்தீங்கன்னால் உலக வரலாற்றில் ஒவ்வொரு போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும், உதாரணமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருக்கலாம் அல்லது இந்திய அரசாங்கம் இருக்கலாம், சுதந்திர போராட்டத்தில் இணைந்தவர்களை அவர்கள் மதித்து அவர்களை முன்னிலைப்படுத்தி முன்வரிசையில் விட்டு ஒவ்வொரு ஊர்வலங்களோ அல்லது ஒவ்வொரு இதுகளையும் முன்னிலைப்படுத்தி செய்கின்றார்கள். நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் ஒரு போராளி அல்லது இங்கே பணிபுரிகின்ற 30 வருஷம் 35 வருஷமாக பணிபுரிகிறவர்கள் எல்லாரையும் உதறிவிட்டு நாங்கள் எங்களுடைய தனியான ஒரு பாதையை வகித்து போய்கொண்டிருக்கின்றோம். அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உண்மைக்கு மிக கவலையாக இருக்கின்றது. நான் வந்த விஷயம் வேறு, ஆனால் இப்போ கதைக்க வேண்டிய விஷயம் வேறு. எனவே தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் ஒன்றிணைந்தால் பல வேலை திட்டங்களை செய்யலாம். சைவ தமிழ்ச் சங்கமானது பல வேலை திட்டங்களை இந்த ஒன்றிணைந்த குழுக்கள் மூலம் பல வேலை திட்டங்களை செய்கின்றது. இந்த சுவிஸ் நாட்டிலும் சரி அல்லது எங்களுடைய தாயகத்திலும் சரி பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். உண்மைக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களுடைய நேற்று கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு 200 மேற்பட்ட எங்களுடைய தொண்டர்கள் இந்த விழாவினை மிக திறம்பட செய்வதற்கு ஒத்துழைத்தார்கள். உண்மைக்கு நான் அவர்களை என்னென்னு சொல்வது, பெரிய கவலையாக இருக்கின்றது. அவர்களுக்கான எல்லாரையும் மேடையில் கூப்பிட்டு இந்த கௌரவத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எல்லாம் மேடைக்கு வருவது மிக கடினம். அதே மாதிரி ஒவ்வொரு செயல்பட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் அதே மாதிரி நாங்கள் இங்கே எங்களுடைய தாயக இணைப்பாளர் இங்கே வந்திருக்கின்றார். அந்த தாயக இணைப்பாளர் உங்களுக்கு தெரியும், அங்கே அன்பே சிவம் அறக்கட்டளையானது முகமாலையில் ஒரு பாரிய வேலை திட்டத்தோடு இயங்கி வருகின்றது. அந்த வேலை திட்டம் அங்கே செயல்படுகிறது. உங்களுக்கு தெரியும், உண்மைக்கு பல நெருக்கடிகள், அந்த பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் அனைவரும் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அவர் தன்னுடைய உரையில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுவார் என நினைக்கின்றேன். நாங்களும் இங்கே எங்களால் முடிந்த உதவிகளை அங்கே செய்து வருகின்றோம். எங்களால் முடிந்ததுக்கு அப்பால் நாங்கள் சென்ற வருடம் கூட ஒவ்வொரு வருடமும் மனிதாவன பணி என்று
இங்கே ஆலயத்துக்கு எவ்வளவு செய்கின்றோமோ அதுக்கு மேலாக தாயகத்தில் உள்ள எங்களுடைய அன்பே சிவ அறக்கட்டளை மூலம் பல மக்கள் சேவையினை செய்து வருகின்றோம். அது கூட பல பல விமர்சனங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த விமர்சனங்கள்லாம் எங்களுடைய அனைத்து வேலை திட்டங்களையும் அல்லது மன குறைகளையும் கொண்டு வருகின்றது. எனவே இந்த இப்படியான இதுகளில் மறந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தினை கூறிக்கொண்டு மிக மன கஷ்டத்தோடு உங்களோடு கதைக்கின்றேன். எனவே இதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.